என்னை பொறுத்த வரைக்கும் மோட்டிவேஷன் அப்படின்றது, அதாவது உந்துதல் அப்படின்றது நமக்குள்ள இருந்தால் ஏற்பட முடியும். நம்ம எண்ணங்களில் எவ்வளோ பெரிய இலக்குகள் வச்சுருக்கோம், எதை நோக்கி நம்ம போகிறோம், அந்த இலக்கு அடைஞ்சால் நம்ம வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அது மட்டும்தான் நம்மளை வந்து ஒரு மோட்டிவேட்டட் பர்சனாக வைக்க முடியும். இப்போ வந்து நம்ம போய் பார்க்குற ஒரு 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 மோட்டிவேஷன் சேனலோ ஒரு வீடியோவோ நம்ம லைஃப்பை மாற்றிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்போது தொடர்ந்து நம்ம மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம வந்து மோட்டிவேஷன் இழக்காமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரி பீப்புளோடு இருக்கக்கூடாது அப்படின்றதான் இந்த வீடியோ. இது வந்து நான் சொல்லும்போது சில நண்பர்கள் உங்கள் மனசுக்கு வருவாங்க, சில உறவுகள் உங்கள் மனசுக்கு வருவாங்க. இது எப்படிங்க, நான் வந்து இவர் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கேன், இவர் ஃப்ரெண்டாக இருக்கார், எல்லா விஷயத்தையும் நல்லா இருக்கார், இது ஒன்றில் மட்டும் இப்படி இருக்கார், நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் ஒவ்வொரு நபர் வந்து இவங்க வேண்டாம் வேண்டான்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சின்ன உறுத்தல் ஏற்படலாம். முதலே சொல்லிடுறவங்களாம் யாரும் கெட்டவங்க கிடையாது. ஆனால் நீங்கள் டீமோட்டிவேட் ஆகிறதுக்கு இவங்களும் ஒரு காரணமாக இருப்பாங்க. இப்போ நம்ம இந்த எண்ணங்கள் சார்ந்த பயிற்சிகள் அப்படின்னு பேசும்போதே எண்ணங்கள்ன்றது நமக்குள்ளே தானே ஏற்படுது. அடுத்தவங்களோட எண்ணம் நம்ம எப்படி பாதிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது எண்ணங்கள் பாதிக்கிறதுன்றது நம்ம போய் வாங்கிட்டு வருது. ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, 5 ஃப்ரெண்ட்ஸும் இப்போ நான் சொல்கிற லிஸ்ட்டில் வராங்க அப்படின்னா அவங்க யாரும் வந்து உங்ககிட்ட எதுவும் திணிக்க வரல. அவங்க வந்து நார்மலாக அவங்க கூட பேசுகிறாங்க. ஆனால் அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய இப்போ இருக்கிற நிலை அப்படின்றது உங்களை பாதிக்க ஆரம்பிக்குது. அப்போது ஒரு நண்பர் உங்களை வந்து பாதிக்கிறார் அப்படின்னா அவருக்கான ஸ்பேஸை நீங்கள் தான் கொடுக்குறீங்க. அப்போ இங்கே என்ன பண்ணணும், இந்த நபரில் அவாய்ட் பண்ண என்ன தான் பண்ணணும் அப்படின்னா பேச்சுவார்த்தை கொஞ்ச நாளைக்கு வேண்டாம். அதாவது உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி இந்த நிலையிலிருந்து மேலே போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த நிலையை அடைகிற வரைக்கும் அந்த ஆட்களை வந்து லைஃப்லேருந்து கொஞ்சம் விலைக்கு வச்சுட்டு அவங்களும் முன்னேறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு நம்மளுடைய லைஃப்பை கவனித்து அதை கொஞ்சம் மேலே கொண்டதுக்கு அப்புறமா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்குள்ளேயே போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, மோட்டிவேஷன் அப்படின்றது நமக்குள்ளேருந்து ஏற்பட்டாலும் நம்மளை சுற்றி ஏற்படுத்திக்கிற அந்த நபர்கள் நம்ம வாழ்க்கையோட எக்ஸாம்பிள் அமைஞ்சிடுறாங்க. அப்போது ஒரு 10 பேர் வந்து பிரச்சனையோடு இருக்காங்க அப்படின்றப்போ உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிற கூட துணிய மாட்டீங்க. ஸோ உங்கள் லைஃப் எப்பவுமே மோட்டிவேட்டாக வச்சுக்கிறதுக்கும் நிற்காமல் உங்கள் வாழ்க்கையை மட்டும் கவனிச்சுட்டு போகிறதுக்கும் இந்த சில நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆகாது. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போவுமே உங்களுக்குள்ள அந்த மோட்டிவேஷன் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல அவாய்ட் பண்ண வேண்டிய பர்சன் யாராக இருப்பாங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் வாழ்க்கையில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறவங்க. எனக்கு நிறையா விஷயங்களில் பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, உங்கள்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் இதை மட்டுமே சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பீப்புளுக்கு உண்மையிலேயே ப்ராப்ளம் இருக்கும் லைஃப்பில். அவங்களுக்கு நிறைய இடங்களில் அவங்களால ஒரு நல்ல விஷயத்தை கூட பாசிட்டிவாக பார்க்க முடியாது. நீங்கள் போய் அவங்க எவ்வளோ தான் வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணி லைஃப் நல்லதை மட்டும் பார்க்க சொன்னாலும் அவங்களால இந்த விஷயத்தை கவனித்து பார்க்க முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க உங்கள் லைஃப்பில் நடக்கிற பிரச்சனை கூட கேட்டு இதெல்லாம் ஏன் உனக்கு நடக்குது, நீ பரவாயில்ல, நீ பாவம் தானே அப்படிங்கிற மாதிரி உங்களையும் சம்ஹவ் டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. இந்த மாதிரி பீப்புள் அடுத்தவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறதும் சரி, அவங்கள தன்னைத்தானே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி யார் இருந்தாலுமே உங்களுடைய மோட்டிவேஷன் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த உதவியை ஏற்றுக்கிற மனப்பான்மை அவங்ககிட்ட இருக்காது. ஏன்னா கம்ப்ளைண்ட் நேச்சர் இருக்கும்போது அடுத்தவங்க சொல்கிற விஷயம் அவங்களுக்கு புரியவே புரியாது. அப்போ இந்த கம்ப்ளைனிங் மைண்ட் செட் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வந்து நன்றிகளை சொல்லிக் கொடுக்குறதோ இல்லை வந்து அவங்களே விரும்பணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்குறதுக்கோ நீங்கள் முயற்சி செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் முன்னேற துடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நபர்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை ஸ்லோ பண்ணுவாங்க. ஸோ பீப்புள் ஹூ கம்ப்ளைன் அபவுட் அதர்ஸ் ஆர் தெம்செல்ஸ் கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து அவாய்ட் பண்ண வேண்டிய ஆட்கள். வாழ்க்கை பூரா வேணான்னு சொல்லலை, நீங்கள் முன்னேற்றத்துக்காக பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக ஆகாது. அடுத்தது, உங்களுடைய நேரத்தை அதிகம் செலவழிக்கக்கூடிய நபர்கள் யாராக வேணா இருக்கலாம். அதாவது அவங்க கூட நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க, ஏதோ வந்து வாழ்க்கையில் நிறைய சாதிக்க போகிற மாதிரி நினைப்பீங்க அவங்க கூட பேசும்போது. ஆனால் அந்த கான்வர்சேஷன் முடியும் போது உங்கள் வாழ்க்கையில் நேரம் மட்டும்தான் வீணாக போயிருக்கும், எதையும் சாதிச்சிருக்க மாட்டீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தோ இல்லை உங்களோட லைக் மைண்டட் பீப்புளோட சேர்ந்தோ ஒரு கான்செப்டோ ஒரு தியரியவோ இல்லை வந்து ஒரு டாப்பிக்கோ டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஸ்கஷன் மாதிரி தெரியும், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அது எங்கேயும் பயன்படாது. 2 நண்பர்கள் சேர்ந்து பிஸ்னஸ் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சி 1 வருஷமாக 6 மாதமாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது வெறும் பேச்சாக மட்டும்தான் இருக்க போகுது. உங்கள் நேரத்தை அதிகமாக கன்சியூம் பண்ணுறவங்கள ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இப்போ ஒரு 2 மாதம் அவங்க கூட பேசுகிறீங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் மாறலைன்னாவே நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் வெறும் நேரத்தை வீணடிக்கிறீங்க. அந்த பர்சன் அதுக்கான சூழ்நிலை மட்டும்தான் உருவாக்கிட்டு இருக்கார் அப்படின்னு. ஸோ நேரத்தை வீணடிக்கிற பர்சன் யாராக இருந்தாலும் விலக்கி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். அப்போ அவங்களாம் அது இம்பார்ட்டன்ட் தானே, பேசணுமல்ல அப்படின்னா ஆமாம், பட் வாழ்க்கையில் வெறும் பேசிகிட்டே மட்டும்தான் அவங்க வாழ்க்கை மாற போகிறது கிடையாது அப்படின்றத சம்வேர் நீங்கள் ரியலைஸ் பண்ணி ஆகணும்.
இங்கே வாழ்க்கையில் மேலே முன்னேறி வராமல் நண்பரோ உறவுகளோ இல்லை உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நிலைச்சு நிற்க மாட்டாங்க. அவங்களுக்கு உங்களால் எந்த உதவியும் கிடைக்கவும் போகாது. அப்போ உங்களை மேலே உயர்த்திக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பீப்புளை வெளியே கொண்டு வரது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் வாழ்க்கையில் தேடுதல் என்ன வேணா இருக்கலாம். அது கெரியராக இருக்கலாம், ஃபினான்ஸாக இருக்கலாம், இல்லை ஹெல்த்தாக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் கூட இருக்கிற நபர்கள்ட்ட ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பணத்தை பற்றி குறை பேசுகிறவங்க கூட இருக்கக்கூடாது. இது வந்து சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப ரொம்ப க்ளோஸான பீப்புள் கூட இருக்கலாம். ஆனால் நம்ம இவங்க கூட இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த நல்ல எனர்ஜின்றது வாழ்க்கையில் வராது. நான் பணம்ன்றது மெட்டீரியல் தானே, அதை பற்றி தப்பாக பேசினா இப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஆனால் பணம்ன்றது தான் எனர்ஜினா ரொம்ப ரொம்ப கிளியர் மைண்ட் செட் இருக்கிற ஆள்கிட்ட மட்டும்தான் பணம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன கிளியர் மைண்ட் செட் அப்படின்னா, லைஃப்பை பற்றின கம்ப்ளைனிங் இல்லாத, லைஃப்பை வந்து எல்லாத்தையும் குறையோட பார்க்காத ஒரு மனுஷனால் மட்டும்தான் பணத்தை ஈஸியாக கொண்டு வர முடியும். முக்கியமாக பணத்தின் மேலே பயம் இல்லாமையும் பணத்தின் மேலே வெறுப்பு இல்லாமல் இருக்க ஆட்கள்கிட்ட மட்டும்தான் அந்த பணம் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கலாம், ஆனால் அவங்க கூட இருக்கிற நண்பரோ இல்லை உறவோ பணத்தை பற்றி அதிக பயம் அதிருப்தியோடையும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய மணி எனர்ஜியை குறைப்பாங்க, இல்லை அந்த முன்னேற்றத்துக்கான அந்த எனர்ஜி உங்கள்கிட்ட இருந்து எடுத்துருவாங்க. இது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு தேவை இருக்கிறவங்க மட்டும் இப்படி பண்ணணும் கிடையாது. நீங்கள் எந்த விதமான தேடுதலில் நீங்கள் இருந்தீங்கனாலுமே பணத்தை மதிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய முடியாது. ஏன்னா பணம்ன்றது பியோர் எனர்ஜி. ஸோ பணம் சம்பாதிக்கிறது பிரச்சனை, பணம்னா கஷ்டம், பணம் இருக்கிற நபர்கள் எல்லாருமே தவறானவர்கள்னு நம்புகிற ஒருத்தரால் உங்கள் கூட இருந்து உங்களை மோட்டிவேட் பண்ணவோ இல்லை உங்களை வந்து அடுத்த லெவல் போகவோ கண்டிப்பாக விட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து நீங்கள் முன்னேற்றத்தை அடையிற வரைக்கும் மட்டுமா அது விலகி நில்லுங்க. இவங்க யாருக்கு வேணாலும் நீங்கள் என்ன உதவி வேணால் செஞ்சுக்கலாம். அவங்களுக்கு பர்சனல் எமர்ஜென்சிஸோ இஷ்யூஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் போய் உதவி செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி ஆட்களை கூட வந்து முன்னேற்றத்தோட பாதையில் கூட எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக போய் சேர மாட்டீங்க, ரொம்ப லேட் பண்ணுவீங்க. கடைசி பாயிண்ட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிட்டி. இப்போ நிறையா பேருக்கு சில யோசனை வரலாம். இந்த நபர் என்னோட அப்பாவோ அம்மாவோ தங்கச்சியோ இல்லை என்னுடைய இன்னும் க்ளோஸ் உறவாக இருக்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்பா அம்மா இல்லை உங்களுடைய சிஸ்டர் பிரதர்ஸ் இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க மனைவியோ ஹஸ்பண்டோ குழந்தையோ இவங்க யாராக இருந்தாலும் இந்த ஈர்ப்பு விதியை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாகவோ உங்கள் எண்ணங்களை சரியாக வச்சுக்கிறதன் மூலமாகவோ உங்கள் கூட இருந்தாவே அவங்களாம் மாற ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொல்கிறது அவுட் ஆஃப் ஃபேமிலினா உங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருப்பீங்க இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளே இருக்க நபர்கள் தவிர வெளியே யார் இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி நபர்களாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த விலகி இருந்தால் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச உறவாக இருக்கலாம், இல்லை ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்டாக இருக்கலாம். கண்டிப்பாக இந்த நபர்கள் உங்கள் வாழ்க்கையை ஸ்லோ பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் எண்ணங்கள் மாறும்போது, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மாறும்போது, உங்களுடைய டீப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்போது அவங்களும் கூட சேர்ந்து மாறிடுவாங்க. அதாவது உங்களுடைய கண்ணோட்டத்தில் இருக்கிறவங்க தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்கள் எல்லாமே. உங்கள் கண்ணோட்டம் மாறும்போது அவங்களுடைய பிஹேவியர் இல்லை அவங்களுடைய மைண்ட் செட்டும் மாறுறதை நீங்களே பார்ப்பீங்க. ஸோ கடைசியாக சொல்ல போகிற இந்த பாயிண்ட் வந்து, இப்போ நான் இங்கே காமிக்கிற இந்த 5 விஷயங்கள்லையும் ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறவங்க, இல்லை 5ல் மேஜராக 2 விஷயத்தில் ஃபெயில் ஆனவங்க லைஃப்பில் கூட நீங்கள் சக்ஸஸ் நோக்கி போகும்போது ட்ராவல் பண்ணவே கூடாது. ஹெல்த், வெல்த், மணி, ரிலேஷன்ஷிப், கரியர், இந்த 5 விஷயம் வந்து லைஃபோட பேசிக்ஸ் நான் சொல்லுவேன். அதாவது இதில் நீங்கள் ஒரு நபர் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப கிராண்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த 5 விஷயங்களும் ஒரு நபருக்கு நார்மலாக ஒரு லைஃப்க்கு தேவையான அளவுக்கு இருந்தால் கூட போதும். ஆனால் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் ரொம்ப ப்ராப்ளம், ரொம்ப இஷ்யூ அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி ரொம்ப லோவாக இருக்கிறன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. சில பேருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் நிறையா பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை கெரியர் வேலையில் பிரச்சனைன்ற மாதிரி சில பேர் சொல்லிட்டுருக்கலாம். இந்த மாதிரி 5 விஷயங்களில் அதிக பிரச்சனையோடு இருக்கிற ஆட்கள், இல்லை 5ல் அட்லீஸ்ட் 2 விஷயங்கள் அதிக பிரச்சனையோடு இருக்கிற ஆட்கள் உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள் இருந்தாங்க அப்படின்னாவே நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பை நோக்கி போகிறதுக்கான ஒரு தடையை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். உங்களோட மோட்டிவேஷன் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா அதில் ஒருத்தர் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் இப்போ முன்னேற துடிச்சிட்டு இருக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் சில தடங்கல்கள் இருக்குது, உங்களால் மோட்டிவேஷனோட ஃபீல் பண்ண முடியல. அப்படிங்கிறப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா உங்கள் கூட பழகிறவங்களில் 10ல் 7 பேர் கண்டிப்பாக இந்த 5 பாயிண்டில் ஏதாவது ஒன்று லேக் பண்ணுற மாதிரி விஷயங்கள் வச்சுருப்பாங்க, இல்லை 2-3 விஷயங்கள் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி நபர்கள் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களோட எண்ணங்கள் அவங்களுக்கு ஈக்குவலாக மட்டும் தான் திங்க் பண்ண முடியும். ஸோ ஒரு மோட்டிவேஷன் அப்படின்றத நீங்கள் ரொம்ப உண்மையை நம்புறீங்க, எனக்கு வந்து அது கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன தான் போராடினாலும் எங்கேயோ ஒரு இடத்துல நான் படிக்கிறத பாதியில் விட்டுறேன், என் முயற்சிகளை பாதியில் விட்டுறேன், ரொம்ப ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறேன், எனக்கு ஏன் சக்ஸஸ் ஆக முடியலன்னு தெரியல, அப்பப்போ நான் டவுனாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 4 நபர்கள் காரணமாக இருக்கலாம். இப்போ நான் சொன்ன 4 விஷயங்கள் திரும்ப வேணால் கேட்டுக்கோங்க. முக்கியமாக இந்த கடைசி பாயிண்ட், ஹெல்த், வெல்த், மணி, ரிலேஷன்ஷிப், கரியர், மேஜர் கேட்டகரிஸ் ஆஃப் லைஃப், இதில் ஏதாவது 2 விஷயத்துக்கு மேலே அவங்க லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுனாவே டெஃபினெட்லி தே ஷுட் கோ அவே ஃப்ரம் யுவர் லைஃப். இது வந்து ஒரு எமோஷன்லெஸ்ஸாக அது எப்படி ஒரு பழகிட்டு இருந்த நபரை தூக்கி போட்டு போகும்போது நீங்கள் யோசிக்கலாம். அந்த நபர் இங்கே தப்பானவர் கிடையாது.
நீங்கள் பழகிற பழக்கம் தப்பானது கிடையாது. ஆனால் உங்கள் முன்னேற்றத்துக்கு இந்த எண்ணங்கள் சப்போர்ட் பண்ணாது. அப்போ இந்த நபரை நான் எப்பவுமே வேணான்னு சொல்லலை. ஒரு 6லேருந்து 7 மாதங்கள் இல்லை ஒரு வருஷமாவது உங்கள் லைஃப்பை நீங்கள் ஒழுங்காக கவனித்து மேலே கொண்டு வந்துட்டு இந்த நபர் கூட வராங்கன்னா ஏற்றுக்கோங்க. உண்மையிலேயே நல்ல நண்பரோ இல்லை உறவோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுவாங்க. இது அவங்ககிட்ட நீங்கள் சொல்லிட்டு கூட பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் நம்ம வாழ்க்கையை மாறணும்னா முதல் நம்மளை கவனிக்கணும். செல்ஃபிஷாக இருக்க பழகுங்க. செல்ஃபிஷாக இருக்கிறதுன்றது நான் இப்போ சொல்கிறது தான், அடுத்தவங்களுக்கு எடுக்கிற விஷயம் கிடையாது, நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கிற விஷயம். ஒரு வேளை நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் அவாய்ட் பண்ணுற பீப்புள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்கலாம். இல்லைனா இவங்களோட ஒன்றா நீங்களும் சேர்ந்து தான் கூட இருப்பீங்க. முதல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்ற முயற்சி பண்ணுங்கள். இந்த நபரை ஒதுக்குங்கன்னு சொல்கிறது அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யாமல் இருக்க சொல்ல, அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் செய்யுங்க. மாரல் சப்போர்ட் பண்ணாதீங்க. அவங்களோட வாழ்க்கையோட பகுதியாக மாற நினைக்காதீங்க. தனிச்சு நின்று முதல் ஜெயிச்சுட்டு அப்புறமா போய் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.